வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜூலை மாதம் 30 வியாழக்கிழமை வானிலை அறிக்கை. நேற்று தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கணவாய் பகுதிகளுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கொடுத்துள்ளது. அதே வழியில் தமிழகத்தில் வெப்பச்சலனம் அங்கே காற்றுப்பகுதியை தவிர்த்து தென் மாவட்டங்கள் உள்பகுதி, அதே வழியில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் வெப்பச்சலமழை பரவலான மழைப்பொழிவாக கிடைத்துள்ளது. இன்றும் வெப்பச்சலமை சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். அதேவேளை கணவாய் பகுதிகளுக்கு காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வழியில் தென்மேற்கு பருவமழை நேற்றை விட இன்று சற்று கூடுதலான மழைப்பொழிவாக இருக்கும். கணவாய் பகுதிகளுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை, தூரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு தொடர்ந்து தாழ்வு மண்டலம் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் இணைக்கும் விதமாக நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி முன்னேறி வந்து மகாராஷ்டிரா வரை முன்னேறி வந்து மீண்டும் குஜராத் வரை முன்னேறி வந்து மீண்டும் குஜராத், ராஜஸ்தான் சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மகாராஷ்டிரா எல்லை வரை முன்னேறி வந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் சற்று தீவிரமடைந்திருந்தாலும் ஆகஸ்ட் 2 முதல் தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. பெரிய தீவிரம் இருக்க வாய்ப்பில்லை. நிகழ்வு மேற்கு நோக்கி அரபிக்கடலில் இறங்கினால் நன்றாக தொடர்ந்து தீவிரமாக இருக்கும். ஆனால் நிகழ்வு மகாராஷ்டிரா வரை முன்னேறி வந்து வடக்கு நோக்கி பயணித்து பாகிஸ்தான் செல்லும் என்பதால் மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் இந்த இடங்களுக்கெல்லாம் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு சத்தீஸ்கர், ஒடிசா இந்த இடங்களுக்கெல்லாம் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத் இந்த மாநிலங்களால் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுத்து இந்த நிகழ்வு பாகிஸ்தான் செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலனம் நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அடுத்த நிகழ்வு ஆகஸ்ட் 3 பிறகு ஒரு நிகழ்வு வந்தாலும் அந்த நிகழ்வு பெரிய அளவில் தீவிரம் இல்லாமல் இமயமலை ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும். ஆனால் ஆகஸ்ட் 9 பிறகு வரும் நிகழ்வு சற்று தீவிரமடையும் என்பதால் தென்மேற்கு பருவமழை சீராக அதிகரித்தாலும் ஆகஸ்ட் 8 பிறகு சற்று தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூலை மாதம் 30 வியாழக்கிழமை. இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம். ஆனால் இன்று மழை என்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எப்போது வேணாலும் சாரல் மழை, மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் எப்போது வேணாலும் சாரல் மழை, மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை திருநெல்வேலி மாநகரம் வரை இன்று சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஓரிரு இடங்களில் லேசான கிழக்கு காற்று, குளிர்ந்த காற்று, மேற்கு காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது மேகம் சூழ்ந்து லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் இன்று கணவாய் பகுதிகளுக்கு எப்போது வேணாலும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே செங்கோட்டை, தென்காசி இந்த இடங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கடையநல்லூர், புளியங்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும். அதே வெளியில் சுரண்டை சங்கரன் கோவில் வரை சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான மழையாகவும், அதே வழியில் பத்திராயிருப்பு, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த இடங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை, தூறல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்பதால் பெரிய அளவில் வெப்பச்சலனம் கிடைக்க வாய்ப்பில்லை. அதே வழியில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் இந்த இடங்களில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் வெப்பச்சலனம் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாநகரம், இந்த பெரியகுளம் வரை சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும், வால்பாறைக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இந்த இடங்களுக்கு முன்னேறி வந்து எப்போது வேணாலும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தூறல் மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது என்று அதே வழியில்
வடக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான சாரல் கிடைக்க வாய்ப்புள்ளது. அன்னூர் சுட்டு வட்டாரங்கள், புஞ்சை, புளியம்பட்டி இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை தூறல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் நீலகிரிக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டத்தில் வடக்கு பகுதியில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கலாம் தவிர பெரிய அளவில் தெற்கு பகுதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் தாராபுரம் சுற்று வட்டாரங்கள் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும். 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களாம் இன்று கர்நாடகாவில் பெய்யும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. அதேவேளை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு நேற்று பரவலான மழைப்பொழிவு கிடைத்தது. இன்று லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது கர்நாடகாவில் பெய்யும் மழை கிழக்கே குளிர்ந்த காற்று ஈர்க்காற்று இறைவின் காரணமாக லேசான மழைப்பொழிவாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், மதுராந்தகம், திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் டெல்டா மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இன்று தமிழகத்தில் வெப்பச்சலன மழை என்பது தென் மாவட்டங்கள் உள்பகுதி, அதேவேளை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கோயம்புத்தூர், நீலகிரி இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைக்கும். மற்ற இடங்களுக்கு லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூலை மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. நாளை ஜூலை 31ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை நல்லாவே தீவிரமாக இருக்கும். கன்னியாகுமரி தொடங்கி நீலகிரி வரை கனமழையாக கிடைக்கும். கணவாய் பகுதிகளுக்கு மிதமான மழையாக கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரல் மழை கிடைக்கும். அதேவேளை நாளை வெப்பச்சலனை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் வெப்பச்சலனை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். டெல்டாவுக்கும் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூலை 31ஆம் தேதி. அதே வேளையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி கன முதல் மிக கனமழையாக கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கோயம்புத்தூர், நீலகிரிக்கெல்லாம் மிக கனமழை கிடைக்கும். அதேவேளை தேனி, வால்பாறை இந்த இடங்களுக்கும் தேனி மாவட்டம் மேற்கு பகுதி வால்பாறைக்கெல்லாம் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரிக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை, விருதுநகர் மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் பரவலாக கனமழையாக கிடைக்கும். அதேவேளை தமிழகத்தில் வெப்பச்சலனை சற்று அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் கணவாய் பகுதிகளுக்கு மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி. ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஜூலை 31, ஆகஸ்ட் 1ஆம் தேதி இருப்பதை விட தென்மேற்கு பருவமழை தீவிரத்தை விட ஆகஸ்ட் 2ஆம் தேதி தீவிரம் குறைந்துவிடும். சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. ஆனால் தமிழகத்தில் வெப்பச்சலனை தொடரும். ஆகஸ்ட் 3, 4, 5, 6, 7ஆம் தேதி வரை சீராக தொடர வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை. அதாவது இப்போது மத்திய பிரதேசத்தில் கிழக்கு பகுதியில் நிலவிருக்கும் தாழ்வு மண்டலம் மேற்கே முன்னேறி வந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு பருவமழை சீராக தொடரும். அதேவேளை மேலும் ஒரு நிகழ்வு ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நிகழ்வு வரும். அந்த நிகழ்வு இமயமலை ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும். இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை சீராக தொடரும். அதேவேளையில் ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நிகழ்வு வர இருக்குது. அந்த நிகழ்வு மேற்கு வங்கத்தில் தீவிரமடையும் என்பதால் தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரமடையும். ஆகஸ்ட் 9, 10, 11, 12 சற்று தீவிரமாக இருக்கும். கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு முன்னேறி வரும். அதேவேளை தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலன மழை தொடர்ந்து நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் பொழுது தமிழகத்தில் வெப்பச்சலன மழை சற்று பரப்பில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை சீராக தொடங்கும் பொழுது தமிழகத்தில் வெப்பச்சலனம் சற்று குறைவான பரப்பிலே இருந்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருந்தாலும் ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு பிறகு சீராக தொடர வாய்ப்புது. ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலனை காற்றுப்பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் அங்கே தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து அதிகரித்தே காணப்படும். ஆனால் கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் மாலை நேரங்களில் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் 50 கிலோமீட்டராகவும் மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.